Hi, good evening. I am Soni Charishta. This is my first movie in Tamil. Today I am very happy to be part of this movie. And my sincerely thanks to my director. He is believing me and giving this role. And I thanks to my producer and my director and my co-stars. Music director is giving wonderful songs. Definitely this audio songs everyone like, I hope. And wish this movie should be a great hit. And thank you all. நேயர்களுக்கு வணக்கம். இந்த புதிய படத்தில் உங்களை எல்லாரும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் பாஸ்கர். இந்த படத்தில் தாபா என்ற மிகப்பெரிய வில்லனாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். வித்தியாசமான கேரக்டரு. ஏற்கனவே சின்ன திரையில் கோலங்கள் மூலிமா பெரிய ஈட்டு நான் தந்திருக்கேன். தேவராஜ் பாண்டியன் சொல்லிட்டு மிகப்பெரிய கேரக்டர், திருச்செல்வி இயக்குனர் எனக்கு தந்த ஒரு கேரக்டரு. அடுத்து செல்வகுமார் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதை நான் பயன்படுத்திப்பேன். அருமையான பாடல்கள், நல்ல வித்தியாசமான கதை, எல்லோரும் ரசிப்பீங்க. அருமையாக படம் வந்திருக்கு. எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சர்வா கிரியேஷன் தயாரிப்பாளர். இது 3 தயாரிப்பாளர்கள். பிரதீஷ்குமார் என்னோட நண்பன். நான் என்ன சொன்னாலும் மறுக்காமல் எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜெயலலிபாய் அங்கும் இங்குமாக ஓடி இந்த விஷயத்தை நிறைய விஷயம் எங்களுக்கு பணியாட்டி இருக்கிறார். என் பேர் சரவணன். இதில் ரவிராவ் சார் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. செல்வகுமார் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தாயன்மன் முதலாக ஒரு 3 சாங் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அழகான வரிகள். அவர் பாடல் ஆசிரியருங்கிறத விட என்னுடைய நண்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விஷயங்கள் இதில் பண்ணி கொடுத்துருக்கிறார். இன்னி வேணுமான்னு கேட்குற அளவுக்கு தான் அவ்வளோ சாங் எழுதி கொடுத்து அந்த 2 சாங் அவர் மெலோடி சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தாய்மையை பற்றி அழகாக முதலாக இந்த ஜீவன் அனுபவித்த விஷயங்களை பாடல் வரிகளாக கொடுத்துருக்கோம். அதை கானா உலகிற்கு தந்தையாக இருந்த எங்கள் தேவா சார் அதை முழுமையாக மாறுபட்ட குரலை பாடி கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு இந்த நெட்வொர்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதில் எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குங்கிற இந்த டிவி மூலிமா நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பயங்கர உறுதுணையாக இருக்கும். சின்ன தயாரிப்பாளருக்கு நீங்கள் தான் பலம். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் பப்ளிசிட்டி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணி கொடுக்குறீங்களோ அடுத்தடுத்த விஷயங்கள் போனோம்னா எவ்வளோ குடும்பங்கள் இதில் பிழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்துறையில் நிறைய படங்கள் பண்ணும்போது நிறைய குடும்பங்கள் பிழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது 1000 கோடி பணிவான வழக்கங்கள் உங்கள் நெட்வொர்க். இந்த படத்தின் இயக்குனர் பி. செல்வகுமார் நான் தான். இந்த படத்தின் கேமராமேன் பிடி குமார் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தின் தயாரிப்பாளர் பிரித்திஷ்குமார், ஜெயலாம், சரவணன் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்தில் ஆக்ஷன் பிரகாஷ்ராஜ் பண்ணியிருக்காரு. தாபா என்கிற பாஸ்கரை நாங்கள் அறிமுகம் பண்ணியிருக்கோம். ஹீரோனி செரினி ஷேட்டனுங்கிறது ஹைதராபாத்லேருந்து பொண்ணை நாங்கள் அறிமுகம். அவங்களுக்கு ஆல்ரெடி தம்பி ராமையா பண்ணுறாரு, ஒரு கூடிய முத்தங்கள் பண்ணுறாங்க. ஹீரோ கீமுங்கிற படம் ஃபஸ்ட்டு படம், 2வது படம் எங்களோட படம், 3வது ரணம்ங்கிற ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் சாங் பாடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மை பாடியிருக்காங்க, ரீதா பாடியிருக்கு, அப்புறம் ரஞ்சித் பாடியிருக்காங்க, தேவாசாரி டைட்டில் ஸ்டால் பாடிக்கிருக்காரு. இந்த என்ஓவியாங்கிற மேட்டர்னா அழகான பொண்ணு ஒரு அசிங்கமான பையன் லவ் பண்ணுறாப்புல, அந்த அசிங்கமான பொண்ணை பார்க்காம லவ் பண்ணுறாப்புல, ஒரு ராங்கான காலில் வருது. அந்த காலில் பேசிகிட்டு இருக்கும்போது தன் நண்பனே பொண்ணு பார்க்க போகிறாங்க. 4 மணிக்கு ஹீரோனி சொல்கிறா 4 மணிக்கு மீட் பண்ணுவோங்க, நம்ம காதலை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அட்வான்டேஜாக 3 மணிக்கே அவரை மீட் பண்ணிடுறாங்க. 3 மணிக்கு நிச்சயம் முடிஞ்சிருது. நிச்சயம் முடிஞ்சவுடனே அவர் அந்த ஹீரோனியை 4 மணிக்கு பார்க்க போகிறாங்க. 4 மணிக்கு பார்க்க போய் இடையில ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஹீரோனியை பார்த்தானா இல்லையாங்கிறது தான் கதை. நண்பனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சானா இல்லை கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறது தான். டிவி சேனல் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என் ஓவியா திரைப்படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக நான் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் உண்டான கதை, காட்சிகள், தேவாவுடைய பாட்டு, அப்புறம் சைந்தவியுடைய பாட்டு, இதெல்லாம் எனக்கு பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருந்தது. அந்த கதையோட களமும் நல்லா இருந்தது. அப்போ அதில் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு ஆள் தேவைன்னு சொல்லவும் நானும் 2-3 படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறேன். அதை ஒரு எப்படியாக ஒரு வெளியே கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்கும்போது என் நண்பர் ஜெயலாபின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னாரு. அப்போ என் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா பைரவி கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். ரஜினி ஓட்டின புல்லட் வரைக்கும் இன்றைக்கி வச்சு பாதுகாத்துட்ருக்காரு. அவர் பைரவியில் இது மாதிரி இணைஞ்சு ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்து இன்றைக்கும் ரஜினி மறக்காமல்
இவர் கண்டா பேசக்கூடிய அளவுக்கு இருக்கார். அப்போ அதே சூழ்நிலை அதே எண்ணம் அவருக்கும் பரவிடுச்சு. இந்த ஓவியம் நல்லா வந்திருக்கே படம், இது நானும் சேர்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரும் நானும் சேர்ந்து ப்ரொடியூசர் பிரதீப், சரவணன், ஜெயலாப்தீன், டி செல்வகுமார் டைரக்டர் இவங்களாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய படத்தில் நானும் ஒரு இணை தயாரிப்பாளர் இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சுக்கிறோம். எனக்கு இந்த கேஆர்கேங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. நான் என்ன நினைக்கிறேனோ அது பூரா அவர் இன்னும் செஞ்சு கொடுத்தாரு. அதில் பெரிய ஒரு வெற்றி. இன்றைக்கி அந்த படத்துடைய ஆடியோ வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள்லாம் வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் காசு பணம் சம்பாதிக்கிறத விட அந்த கம்பெனி ரொம்ப அளவுக்கு பெருசாக வளரணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா உள்ளார்த்தமாக வேலை செஞ்சு இந்த டைரக்டரும் சரி தயாரிப்பாளரும் சரி ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பத்திரிகைக்காரர்கள் நீங்களாம் சேர்ந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய இருக்குது. அதில் இருக்கிற நிறைகளை மட்டும் குறைகளை சொல்லுங்கள். அது இருக்கிற அதிகபட்ச நிறைகளையும் சொல்லிவிட்டு அவங்களை எப்படியோ வாழ வைங்க. இன்னும் தொடர்ந்து அவங்களை படம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒத்துழைப்பு நீங்களாக கொடுப்பீங்கன்னு இருக்கிறவங்க கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லைவ் டிவிக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய நேம் அர்சன். நான் இந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் நேம் செல்வகுமார். இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. பெரிய லெவலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் பார்த்திங்கன்னா கனகவேல். நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லாக இருக்கும் படம். நேயருக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என் ஓவியங்கிற படத்தை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. நல்லபடியாக நடிச்சிருக்கிறேன். நாங்கள் இதில் எனக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. போலீஸ் ஏட்டையாக வருவேன், ரைட்டராக வருவேன். படம் நல்லபடியாக வந்திருக்கு. சிறப்பாக நடத்திட்டு பண்ணிகிட்ருக்குறேங்க. ஃபைட்டு பாட்டெல்லாம் நல்லா ஹிட்டாகி வந்திருக்குதுக்கு. நேயர்களுக்கும் இந்த படத்தை மறக்காமல் பிசிடியில் பார்க்காம தேட்டரில் அனைவரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் ரவிராகவ். நான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கேன். நான் வில்லாளன், முதல் தகவல் அறிக்கை. இது 3வது படமாக என் ஓவியான்னு எனக்கு அமைஞ்சது. ஸோ இந்த படத்தில் மொத்தம் பேசிக்காக 3 சாங்கு. ஒரு சிச்சுவேஷன் ஓரியன்டாக ஒரு டூயட்டு, ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சாங் ஒன்று, ஒரு ஐட்டம் சாங் ஒன்று. ஸோ 3 சாங் தான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆல்பமுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 சாங்காக இருந்தால் எப்படின்னு. சார் அப்புறமா நான் ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன். ஒரு 4வது சாங்கை ஒரு டைட்டில் சாங் ஒன்று வச்சுக்கலாமேன்னு. ஸோ அந்த கான்செப்டில் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்ஸில் ஒருத்தர் மிஸ்டர் சரவணன் சார், அவர் ஒரு நல்ல கான்செப்டை லிரிக்ஸ் எழுதி கொண்டு வந்தார். அம்மா மேலே ஒரு தத்துவ பாடல் மாதிரி ஒரு எழுதி கொண்டு வந்தார். ஸோ இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி அதை டியூன் பண்ண ஆரம்பித்தோம். டியூன் பண்ணி ஆரம்பித்து கம்போசிஷன்லாம் முடிஞ்சவொன்னே பார்த்தா அது ஒரு நல்ல பாடலாக அமைஞ்சது. ஸோ இது ஒரு நல்ல சாங்காக இருக்கும்போது ஒரு நல்ல வாய்ஸ் இருந்தால் ரீச் ஆகுமேன்னு சொல்லி எனக்கு மனசில் பட்டது. அது தேவாசார் மாதிரி ஒரு நல்ல வாய்ஸாக இருந்தால், ஒரு கணீர்னு கேட்கக்கூடிய வாய்ஸாக இருந்தால் ஒரு நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட சொன்ன உடனே அவங்களும் அதை ரொம்ப சரி நம்ம ஆல்பமுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குமே, நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சொன்ன உடனே நாங்கள் எல்லாருமே போய் அவரை தேனிசை தென்றல் தேவா அவர்களை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சேன் அவர்கிட்ட. அவர் உடனே அது ரொம்ப பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கிட்டு பாடலாமே பாடினார். அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு 2 நாளுக்கு அப்புறமே அதை பாடி ரொம்ப இந்த ஆல்பமுக்கே ரொம்ப பெருமையாக சேர்த்து கொடுத்தாரு அது. ஸோ அவருக்கு நான் லைஃப் ஃபுல்லாக தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். இந்த ஆல்பமை பொறுத்த வரைக்கும் 4 சாங்குமே நல்லா வந்திருக்கு. எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அப்படி ஒரு அற்புதமான ஷார்ட்ஸ், கேமரா எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அந்த கேமரா ஷார்ட்ஸ், இப்போ கம்போசிங் கூட, பாட்டு கூட டைரக்டர் தான் செலக்ட் பண்ணணும். அவர்கிட்ட தான் அந்த எப்போவுமே டைரக்டர் தான் மெயின். அவர் நல்ல சாங்ஸ் கம்போசிங் நம்ம ரவிக்கிட்ட ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்கார். அது முக்கியம். அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே போல் ஒரு பாட்டு பாடி போஸ்டரில் போட்டோ போட்டுக்குது இன்றைக்கி என் படத்தை இவங்க மட்டும்தான். இந்த பாட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்தோம். அதில் தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருந்தார், கருவறை பாட்டை ஒன்று பாடியிருந்தார் சமீபத்தில். அது ஒரு கவிதையாகவே ஒரு புது கவிதை இருந்தது. கருவறையும் இருட்டு, கல்லறையும் இருட்டு, இடையில் உனக்கு எதுக்கு கரண்ட்டு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தான். ஸோ இந்த கருவறை பாட்டை அவர் பாடும்போது அதில் நிறைய இடத்துல மனிதான்னு வரும். இந்த மனிதனுங்கிற பாட்டு எந்த பாட்டிலலாம் வந்திருக்கோ அந்த பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டு. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் படத்தில் பார்த்திங்கன்னா மனிதன் ஒரு பாட்டு வரும், ரஜினி நடித்த படம். அப்புறம் ஆடாதடா மனிதான்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார்.
அப்புறம் இளையராஜா இசையில் மனிதா மனிதா உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும்னு ஒரு வைரமுத்து பாட்டு, அது ஹிட்டு. அந்த வரிசையில் என் ஓவியா படத்தில் தேவா பாடின பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ அதனால் அந்த கேட்சிங் வேர்டை எழுதின கவிஞருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லிக்கலாம். இந்த படம் வந்து மிக பிரமாதமாக வரணும், ஓடணும். இதில் ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது பாடல்கள் போட்டு தாய் அன்பன் அப்புறம் சரவணன் வந்துச்சு. அடுத்த ஷாட் பார்த்தா ஹீரோயினி அழுதுட்ருக்கோம். என்ன டைரக்டர் அது ஒருவேளை என்ன பண்ணார் தெரியல. கவிஞர்கள் பேரை போட்ட உடனே ஒரு அழுகிற ஒரு இதை ஹீரோயினி ஷாட்டு போட்டிருப்பார். சரி, ஏதாவது அர்த்தம் இருக்கும், அது அவருக்கு டைரக்டருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த பாட்டு இந்த படமும் மிக பிரமாதமாக போகணும். ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இப்போ வந்திருக்கிற கூட்டம் வந்து யாருக்கு அதிகம் முன்னெல்லாம் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் வரும்போது வந்து நிச்சயமாக தெரியும், அந்த நடிகருடைய ரசிகர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக புதுமுகங்கள் புது இயக்குநர்கள்னு சொல்லும்போது யாருக்கு அதிகமான ரசிகர்கள்ன்றது எங்களுக்கு குழப்பமான ஒரு விஷயம். ஆகையால் அதை நீங்கள் நிரூபிக்கும் வகையில் நடிகர் சார்ந்தவர்களாக இருந்தால் கைதட்டுங்க, டைரக்டருக்காக வந்திருந்தவங்களாக இருந்தாலும் கைதட்டுங்க. யாருன்றது வந்து எங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு சின்ன, உண்மையிலே வந்து இங்கே ஹீரோ வந்திருக்காரு, அவருக்காக நண்பர்கள் வந்திருக்காங்களா, டைரக்டருக்காக வந்திருக்காங்களான்னு. உண்மையில் இந்த புதிய முகங்கள், புதிய டெக்னீஷியன்ஸ், புதிய டைரக்டர்கள், அவர்களுக்காக நண்பர்கள் கூட்டம் வந்து இப்போது சினிமா வந்து காப்பாற்றி கொண்டு இருக்கார்கள். அதே நேரத்தில் அதுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் முக்கியமாக வந்ததுக்கு காரணமே என்னுடைய இணை நண்பர் தேவா அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு சந்திக்கக்கூடிய நேரம் இல்லை. அந்த ஒரு நல்ல மனசு படைத்த தேவா அவர்கள் வந்ததுனால தான் வந்தேன். வரும்போது இங்கே பாட்டுகள் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு, இங்கே வந்து திரையிட்டது வந்து கேட்கக்கூடியதும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் உண்மையிலே நினச்சது நிச்சயமாக தேவாவுடைய மியூசிக்காக தான் இருக்கணும். ஏன்னா அந்த கலர் பார்க்கும்போது தேவா சாருடைய மியூசிக் ஏன்னா தெளிவாக இருக்கும். ஒன்று மியூசிக் தெளிவாக இருக்கும், வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், வார்த்தைகளில் அர்த்தமும் இருக்கும். நான் நிச்சயமாக அவர் தான் மியூசிக்குன்னு நினச்சேன். பட் நான் நினைக்கிறேன் அவருடைய ரசிகர், ரொம்ப நாள் ரசிகர் தான் நினைக்கிறேன், இருந்து அந்த மியூசிக் வந்து போட்டுருக்காருன்னு சொல்லும்போது உண்மையிலே அசிஸ்டண்ட், ஏன்னா அதனால தான் அவர் நேசிச்சு பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய ஸ்டைல் அப்படியே இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பாட்டு கேட்ட ஃபீலிங்கும் நல்ல லிரிக்ஸ் கேட்ட ஃபீலிங்கும் இந்த பாட்டில் இருந்தது. உண்மையே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் பொதுவாக திரையரங்கில் வந்து நம்ம கடைசி ரோவில் உட்காருவோம், இல்லைன்னா பால்கனியில் உட்காந்து படம் பார்ப்போம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஃபங்க்ஷனுங்களுக்கு வரும்போது தான், அப்போ தான் தெரியுது, இங்கேயும் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக கிட்ட ஃபஸ்ட் ரோவில் உட்கார்ந்தா அந்த ஃபஸ்ட்டு 3 பாடல்கள் வந்து நல்ல முக்திக்கு போகிற பாடல்களும், அந்த 4வது பாட்டு பக்தி பாடலில் இருந்து இந்த படத்துக்கு வெற்றிக்கான எல்லா அறிகுறிகள் இந்த இதில் அமைந்திருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இங்கே படங்கள் வந்து எண்ணிக்கை உண்மையிலே சொல்லப்போனால் வருஷம் அதிகம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வெற்றிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்காக வந்து நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இப்போ பலவிதமான ரெவென்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய அவென்யூஸ் இருக்குது. இன்டர்நெட்டுக்கு படம் எடுங்க, தயவுசெய்து 5 லட்சத்தில் படம் எடுக்கலாம். அதாவது 15 நிமிஷத்துக்கு படம் எடுத்தால் கூட பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது. வெறும் திரையரங்கு நம்பியே படம் எடுக்கிறதுன்றது குறைச்சிக்கிங்க. காரணம், உலக அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது திரையரங்கில் வரக்கூடிய வருவாய் வந்து 25% தான். 75% நீங்கள் பார்க்கும்போது மற்ற ரெவென்யூ ஜென்ரேஷன் தான் அதிகமாக இருக்குது. அதாவது டிவியாக இருந்தாலும் சரி, அதாவது ஏர்பான் ரைட்ஸு, பலவிதமான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு 75% வந்து ரெவென்யூ அங்கே வருது. ஸோ அந்த அடிப்படையில் படம் எடுத்தால் உங்களுக்கு மானிட்டரி ப்ரொடியூசர்களுக்கு வந்து லாபகரமான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். எல்லாருமே இனிமேல் திரையரங்கு நம்பி படம் பண்ணுறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா டிஜிட்டல் ஸ்டைல் வந்து நிச்சயமாக அதுக்கு வேறு இடங்கள் இருக்குது, வேறு தளங்கள் இருக்குது. தயவுசெய்து அதை குறித்து நீங்கள் படங்கள் எடுக்க வேண்டும்.